ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே கல்விக் கடனை லஞ்சப்பணம் எதிர்பார்த்து வங்கி அதிகாரிகள் கடைசி நேரத்தில் ரத்து செய்ததால் லண்டன் சென்று மேற்படிப்பு படிக்கும் மாணவனின் கனவு தகர்ந்தது. காவாக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த கிஷோர்குமார் என்பவர் முதுகலை பட்டப்படிப்பை லண்டனில் பயில்வதற்காக கல்வி கடனுக்காக SBI வங்கிக்கு சென்று விண்ணப்பித்துள்ளார். இதற்காக வங்கியின் வழக்கறிஞர் கேட்ட சொத்து பத்திரம் மற்றும் உறவினரின் சொத்து பத்திரத்தையும் கொடுத்தும் லஞ்சப்பணம் எதிர்பார்த்த வங்கி அதிகாரிகள் கடைசி நேரத்தில் கல்வி கடனை வழங்க இயலாது என தள்ளுபடி செய்ததாக கூறப்படுகிறது. அரசு சலுகைகள் வழங்கினாலும் வங்கி அதிகாரிகள் லஞ்சம் வாங்க துடிப்பதால் தனது எதிர்காலம் பாழடிக்கப்பட்டுள்ளதாக கூறும் மாணவர் கிஷோர்குமார் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஏப்ரல் 11ஆம் தேதி தான் என்னோட கடைசி நாள். நான் பணத்தை கட்டுறதுக்கு சாங்ஷன் லெட்டர் வாங்குறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, ஏப்ரல் 11ஆம் தேதி லோனை ரிஜெக்ட் பண்றாங்க. ரிஜெக்ட் பண்ணதை எனக்கு அறிவிக்கவே இல்லை. நான் ஒரு 10 மணிக்கு பேங்க்ல போய் கேட்கறேன், அப்பயும் சொல்லலை. என்கிட்ட பேப்பரை கொடுத்து கொரிசருக்கு போய் கிளியர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. பார்த்தா அவர் என்னன்னா ஒரு பணம் எதிர்பார்த்திருக்காரு. லஞ்ச பணங்கிறது எனக்கு புரியல. ஆனா என்னோட லோனை 11ஆம் தேதி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப நான் இதுல 4,82,000 ரூபாய் கட்டியிருக்கேன். இது இப்ப கேள்விக்குறியா இருக்கு. இவங்க பண்ண ஒரே ஒரு வேலைனால இப்ப நான் எவ்வளவு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்ய ஆள் இல்லாததால் சாலை விபத்தில் உயிரிழந்தவரின் உடல் 3 நாட்களாக பிணவரையிலேயே வைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தையாக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி என்பவர் இருசக்கர வாகன விபத்தில் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் 3 நாட்களாக பிரேத பரிசோதனை செய்யாதது குறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டபோது ஊழியர்கள் விடுமுறையில் உள்ளனர் என அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபடப் போவதாக இறந்தவரின் உறவினர்கள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கடும் அலட்சிய போக்குடன் சுகாதாரத்துறை செயல்படுவதாலும் காலி பணியிடங்களை நிரப்பாததாலும் இதுபோன்ற அவலங்கள் நிகழ்வதாக பொதுமக்கள் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர்.